அண்ணா இவர்தானா? இவரு எங்க அண்ணன். ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். பரவாயில்ல பரவாயில்ல. வெரி சாரி சார், உங்களுக்கு தெரியாம இப்படி நடந்து போச்சு. இட்ஸ் ஆல் ரைட். ஆமா, தெரிஞ்சவங்க யாருமே வரலையா? அது இந்த கல்யாணத்தை காதுங்கிறது வச்ச மாதிரி நடத்தலான்னு தான். அதான். வாட்? கல்யாணங்கிறது லட்சம் காலத்து பயிருங்க. நீங்க போய் புரோகிதரையாவது கூட்டுவாங்க ப்ளீஸ். இத வந்துடுறேம்மா. சாந்தி, நீ போய் இந்த புடவை கட்டிட்டு வா. Beautiful. Come on. கூட்டுக்க. என்ன விட்டு போயிட்டியம்மா கடவுளே, சாந்தியை கடிச்ச பாம்பு என்ன கடிச்சிருக்க கூடாதா? சாந்தி, ஆண்டவனே, இது என்ன சோதனை? சாந்தி சாந்தி, நீ எல்லாமே இந்த உலகத்துல வாழ மாட்டேன் சாந்தி. ஏய், இந்தா மாத்திரை சாப்பிடு. சீப்போடி. ஏய், உன்னை கொல்லுட வண்டி. கொல்லுடி, கொல்லுடு. டாக்டர் உங்களை அர்ஜென்ட்டா போன்ல கூப்பிடுறாரு, வாங்க. இரு இரு, உன்னை வந்து பேசிக்கிறேன். ஏய் பிசாசி, பொண்ணுமா? உங்க பொண்ணா? ஆமா ஆமா, என் பொண்ணேதான். பவானி பவானி பவானி, பவானி, அது பைத்தியம், அதை விட்டுடு விட்டுடு. பிடிக்காது. நான் பைத்தியம் இல்லம்மா, இவன் பேச்ச நம்பாத. நீ என் பொண்ணுமா? அவ என்னமோ புது கதை பேசிட்டு இருக்கா, நீ கேட்டு இருக்கிற. கொண்டு போ. அந்த பொம்பளைக்கு பைத்தியம்மா. என் ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டா. யார பார்த்தாலும் மகா மகான்னு புலம்புறா. அந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது புலம்புனாளா? வேற ஏதாவது விஷயம் சொன்னாங்க? வெளியே விடாது, அப்படியே அமுக்கு, தவிர போறா. ஜாக்கிரதை. விடுங்க, என்ன விடுங்க. பவானி, டாடி, வர வழியில என் காருக்கு முன்னால ஒரு அம்மா வந்து விழுந்துட்டாங்க. அப்புறம் நல்ல வேலை, அடி ஒண்ணும் படல. நீ இப்படி பதற? அதுக்கு இல்ல டாடி,
அவங்க என்ன பார்த்ததும் உன் பேரு பவானியான்னு கேட்டாங்க. நான் ஆமான்னு சொன்னேன். உடனே நீ என் பொண்ணுமான்னு சொல்லி என்ன கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் நம்ம டாக்டர் அங்கிள் வந்து அந்த அம்மாவுக்கு பைத்தியம்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாரு. அப்படியா? அப்ப நிச்சயமா அது பைத்தியமா தான் இருக்கும். அப்படின்னா என் பேரு பவானின்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? பவானின்னு எத்தனையோ பேர் இருப்பாங்க. அந்த அம்மா பொண்ணு பேரு கூட பவானியோ என்னமோ. அதுக்கு நியமா கவலைப்படுற. அந்த அம்மா பைத்தியம்னு எனக்கு படல. அப்படியா? அவங்கள பார்த்ததுல இருந்தே அம்மா ஞாபகம் வருது. எனக்கு தான் அம்மா போட்டோ கூட பாக்குறதுக்கு கொடுத்து வைக்கலையே. நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதாமா. உங்க அம்மா உயிரோட இருக்கும்போது வீடு பூரா அவ போட்டோவா மாட்டி இருந்தேன். அவ தவறுனதுக்கு அப்புறம் அந்த போட்டோவை பார்க்கும் போதெல்லாம் தற்கொலை கூட செஞ்சுக்கலாம் போல தோணுச்சு. அப்படி எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா நீ அனாதை ஆயிடுவேனுதான் அந்த போட்டோவெல்லாம் கண்காணா இடத்துல கொண்டு போய் போட்டேன். நீ ஒண்ணும் மனசுல வச்சுக்காதம்மா. ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்க. Yes, Dr. L. Vaidyanathan, MBBS, DPM, speaking. பைத்தியம், டிகிரியை சொல்லிக்கிறதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. அந்த செல்லப்பா பேசுறேன். அந்த அம்மா எப்படி ஆஸ்பத்திரியில தப்பிச்சு வந்தாங்க? அதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேனே செல்லப்பா. Why do you worry? ஆமா, அட்ஜஸ்ட் பண்ண, நல்லா அட்ஜஸ்ட் பண்ணையா. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்திருந்தா நம்ம பிளான் என்ன ஆகுறது? உனக்கெல்லாம் டிஸ்பென்சரி வச்சு கொடுத்தோம் பாரு. என்ன சொல்லணும்? நான் ஒரு மடையன். பேசாம 10 பண்ணியை வாங்கி கொடுத்திருக்கலாம் மேய்க்க சொல்லி. யூ ஆர் கரெக்ட். 10 பைத்தியங்களை மேய்க்கிறத விட 10 பண்ணிங்களை மேய்க்கிறது எவ்வளவு மேல். மடையா, வைடா போன. டாடி, என் ஃப்ரெண்ட் ஒருத்தைய பார்க்கணும். நான் வெளியில போயிட்டு வரேன். கார்லாம் வெளியில போயிருக்குமா? பரவாயில்ல டாடி, நான் டாக்ஸில போய்க்கிறேன். டாக்ஸில போறியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. ஓ, இட்ஸ் டூ லேட் டாடி, ப்ளீஸ். ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. ஓகே டாடி, தேங்க் யூ. See you. என்ன அந்த பக்கம்? ஆமா, இன்னைக்கு என்ன சவாரி போலியா? ஒண்ணும் இல்ல, ஒரு ஃப்ரெண்ட பார்க்க வந்தேன். என்ன ஃப்ரெண்ட்? என்னோட ரொம்ப நெருக்கமோ? ஓ அளவுக்கு நெருக்கம் தான். ஆனா கேர்ள் ஃப்ரெண்ட். அப்படி சொல்ற ராஜா நானா? அப்ப மீட்டர் சார்ஜ் 4.90 எடு. எதுக்கு? என்ன அந்த ஃப்ரெண்ட மேடு பள்ளத்துல கஷ்டப்பட்டு ஆட்டோல அடிச்சு வந்திருக்கேன். எடு. அப்படியா? கொன்னு 5க்கு 10 வச்சுக்க. 100 ரூபா கூட கொடுப்பியே? ஃப்ரெண்டி இறங்கி வர்றது. ராஜா, உன் ஃப்ரெண்டி வந்தாச்சு. உனக்கு நிறைய செலவு இருக்கும். இந்த 10 ரூபாய நீயே வச்சுக்க. இனிமே உனக்கு கண்ணும் தெரியாது, நான் சொல்றது காதும் கேட்காது. வரேன். பாய். கன்னி வண்ணம் ரோஜாப்பூ, கண்கள் ரெண்டும் ஊதாப்பூ. கன்னி வண்ணம் ரோஜாப்பூ, கண்கள் ரெண்டும் ஊதாப்பூ. மலர்களும் வடிவிலே
மாநாடு கூட்டுமோ தோகை மேனி கொய்யாப்பூ தொட்ட கைகள் தாழம் தோகை மேனி கொய்யாப்பூ தொட்ட கைகள் தாழம் ஒருவது மலரிகள் உண்ணாக வேண்டுமோ தோகை மேனி கொய்யாப்பூ தொட்ட கைகள் தாழம் மலரிதழில் சிறு பனித்துளிகள் முத்தாரம் தொடுக்கின்றன மையல் தரும் தையல் மாணிக்க கழுத்தோடு சூட்ட மலையருவில் தமிழ் கவி எழுதி வாழ்த்துக்கள் இசைக்கின்றது வாழ்த்தும் இசை காட்டும் கல்யாண திருநாளை காட்ட மன்மதனின் அம்புகளை தாங்காமல் தூங்காமல் தள்ளாடும் காலம் எது கன்னி வண்ணம் ரோஜாப்பு கண்கள் ரெண்டும் ரோதாப்பு கன்னி வண்ணம் ரோஜாப்பு கண்கள் ரெண்டும் ரோதாப்பு மலரிகள் உண்ணாக வேண்டுமோ தோகை மேனி கொய்யாப்பூ தொட்ட கைகள் தாழம் நகவரியில் என் முகவரிகள் நான் கொஞ்சம் வரைந்தால் என்ன மாலை இந்த வேளை சந்திக்க கடிதங்கள் தீட்டு மறைவாய் அதை எழுதுதிரு யாருக்கும் தெரியாமலே நீயும் மடல் போடு நாம் கூடும் இடம் தன்னை கேட்டு தூரிகையும் காரிகையும் பூமேனி தாங்காது என் கையில் என்னாவது தோகை மேனி கொய்யாப்பூ தொட்ட கைகள் தாழம்